ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன இமேஜின். அது என்ன அப்படின்னா, எந்த பிளாஸ்டிக் பூவும் தூங்குவதில்லை, தோட்டத்தில் பூக்கவில்லை என்ற குற்ற உணர்ச்சியால் படைத்தவன். அவன் குற்ற உணர்ச்சியோ பிளாஸ்டிக் பூவிற்கு குற்றம் செய்யாத உள்ளங்களே உணர்கின்றன குற்ற உணர்ச்சியினை. ஸோ ஆண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 8 உண்மைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட், உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். செகண்ட் ஒன், உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பயப்படாத. தேர்ட் ஒன், நல்ல உறவுகள் தான் உண்மையான பலம். ஃபோர்த் ஒன், தோல்விகளை கண்டு பயப்படாத. ஃபிஃப்த் ஒன், நிறைய பணம் சம்பாதி, ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. இது சிக்ஸ்த் ஒன். செவன்த்து, நீ தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்க கற்றுக்கோ. இது செவன்த் ஒன். 8, தனிமையில் இருக்கவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இது ஒரு 8 உண்மைகள்னு சொல்லலாம். ஸோ சதுரங்க ஆட்டத்தில் ராஜா தோத்தாதான் ஆட்ட முடியும். ராணியை ஏதோ ஒரு டுபாக்கூர் சிப்பாய் தூக்கிட்டு போனாலாம் முடிஞ்சிடாது. இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஸோ லைஃப்பில் சில விஷயங்கள் தெரியலனா சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. ஒரு விஷயத்தை நீ ஆசைப்பட்டு சத்தமாக கேட்கும்போது அது வைப்ரேஷன்ஸை கன்வெர்ட் ஆகி யூனிவர்ஸில் ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ ஒரு விஷயத்தை நீ ஆசைப்பட்டு சத்தமாக கேட்கும்போது அதோட வைப்ரேஷன் கன்வெர்ட் ஆகி யூனிவர்ஸில் ஸ்டோர் ஆகிடும். தான் கிட்ட எது வந்தாலும் ஒரு 10% கூட இல்லை, 100% கூட வச்சுக்கலாம். யூனிவர்ஸ் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் நமக்கு. சரிங்களா? ஸோ நீ கேட்குறது நடக்கும். நல்லது கேட்டால் நல்லது நடக்கும், கெட்டதாக கேட்டால் கெட்டது தான் நடக்கும். நம்பி கேளுங்க, நிச்சயம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை கொடுக்கும். ஸோ சிரிக்க வைத்த வரிகள் சில. கார், பங்களா, நகை, பணம், சொத்து எல்லாம் என்னுடையது என்றான் மனிதன். சிந்திக்க வச்ச சில வரிகள். சுடுகாட்டில் புதைக்க கூட இடமில்லை என்று மின்சார எரிமேடை அமைத்து கொண்டான் அதே மனிதன். ஸோ தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம்தான் இன்று தனிமையில் இருப்பதையே வைத்தியம் என்கிறது. ஸோ எதையோ தேட ஏதோ கிடைக்குது. நினைத்ததும் நிரந்தரமில்லை, கிடைத்ததும் நிரந்தரமில்லை. பொருத்தமில்லா முகமுடிகளை பொருத்தி கொண்டு அலைகிறோம். நம் வாழ்க்கையும் என்றோ ஒரு நாள் மாறும் என்று. உனக்கு ஏதாகிலும் அதிசயம் நடந்திருக்கிறதா என்று கேட்டார்கள். யோசிக்கையில் எனக்கே வியப்பாக இருக்கிறது, இவ்வளவிற்கும் பின்னும் நான் உயிரோடு இருப்பது. இதைவிட பெரிய அதிசயம் என்ன இருக்கிறது? ஸோ சில விஷயங்களில் இங்கே பாரா தம்பி, யாருக்கும் பயப்படாத, ஓடிட்டே இரு. உன்னை நம்பிக்கையோடு ஓடுற பாதை தான் வெற்றிக்கான பாதை. நடுவில் எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம், உன்னை தடுக்க எவனாலும் முடியாது, வெற்றி நிச்சயம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தேத்திக்கிட்டு எல்லாத்தையும் எதிர்கொள்ள பழகிக்கோங்க நண்பா. எவ்வளோதான் ஓடி ஒளிஞ்சாலும் விடாமல் விரட்டி பிடிச்சு விடுகிறது இந்த குடும்ப பாரம். எத்தனை நாள் தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை தொடர்வது? இனி எதுவாகினும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற பக்குவம் வந்த பின் இப்போதெல்லாம் எதுவுமே அவ்வளவாக கனப்பதில்லை. ஸோ உலகின் மிக மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? எப்பவுமே உங்கள் ஃபேஸை பிரைட்டாக வச்சுக்கோங்க. பிரைட் மீன்ஸ் அட்லீஸ்ட் சிரிப்பு. ஒரு புன்னகை எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றும். ஸோ ஒருவரின் சிரிப்பு உலகத்திலேயே மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஒருத்தருடைய சிரிப்பு, புன்னகை. அதைவிட சிறந்த விஷயம் அவருடைய சிரிப்பிற்கு நீங்கள் காரணமாக இருப்பது. சிரிப்பே உன் ஆயுதம். ஸோ என்ன அப்படின்னா, அழகு மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை. துன்பத்தில் இருக்கும்போது கண்ணீர் துடைப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கைப்பிடிப்பதை விடவா இந்த வாழ்க்கையில் அழகானவரை சந்தித்து விட போகிறோம்? ஸோ அழகு மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை. துன்பத்தில் இருக்கும்போது கண்ணீரை துடைப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கைப்பிடிப்பதை விடவா இந்த வாழ்க்கையில் அழகானவரை சந்தித்து விட போகிறோம்? எவ்வளவு ஒரு அழகான வரிகள் பார்த்துங்க. இந்த அளவு என்ன அப்படின்னா, அதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இருக்கணும். அப்போதான் அந்த வாழ்க்கை நமக்கு வாழ பிடிக்குதுன்னு அர்த்தம்.
ஸோ என்னை எப்போதோ வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்கள் என்று எனக்கு தெரிந்தும் இன்னும் ஒதுங்கி போகாமல் ஒட்டி கொண்டிருக்கிறேன் கூட சொல்லலாம். ஒதுக்கி விடவோ ஒதுங்கி விடவோ தெரியாமல் இல்லை, எனக்கு அவர்களிடம் போலியாக நடிக்க தெரியவில்லை. அதுதான் என் பலவீனமே. உன்னை இளவரசியை போல் பார்த்துக் கொள்வேன் என்று தெரியாது, ஆனால் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை பார்த்துக் கொள்வேன். ஒரு அழகான வரி பாருங்க. ஒரு பெண்ணிற்கு உங்களை பிடித்து விட்டால் உங்கள் மேல் உயிராக இருப்பாள். ஓரளவுக்கு மேல். தினமும் நடக்கும் எல்லா விஷயத்தையும் ஷேர் செய்வா. நீங்கள் சமூக வலைத்தளங்களில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டாலும் அதற்கு ரிப்ளை செய்வா. உங்களை எப்பவும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைப்பா. நீங்கள் அவர்களை வெறுக்கிறீர்கள் அல்லது அவர்களுக்கான நேரம் ஒதுக்கவில்லை என்றாலும் அழுது விடுவார். நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள் என்றால் தெரிந்தால் உங்களை விட்டு விலக மாட்டார். ஸோ எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதிற்கு பிடித்தவரிடம்தான் மனம் ஓடி வருகிறது. அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போதுதான் வாழ்க்கை வெறுத்து போகிறது, சலித்து போகிறது. தொடருமா என்றும் தெரியவில்லை, முடிந்து விட்டதா என்றும் தெரியவில்லை. ஏதோ ஒரு சிறிய உணர்வு மட்டும் உன்னை மறக்க வேண்டாம் என்று சொல்கிறது. ஒரு குட்டி கவிதை நண்பா. ஒரு ஆண் பெண்ணை தேடுவதோ ஒரு பெண் ஆணை தேடுவதோ தவறில்லை. ஆனால் அது உடல் தேவைக்காக மட்டும் இல்லாமல் உள்ளத்தின் தேவைக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த உறவு வலுப்பெறும் கூட சொல்லலாம். ஸோ வரலாறு நல்ல மனிதர்களின் வருகைக்காக ஒருபோதும் காத்திருப்பதில்லை, இருப்பவர்களில் ஒருவரை தேர்வு செய்து பயணிக்கிறது. மனசுல ஏதாவது பாரம் இருந்துச்சுன்னா அதை இறைவன்கிட்ட போய் இறக்கி வைங்க நண்பா. அவனை விடாம வணங்குங்க. ஸோ இறைவனை விடாம வணங்கிட்டே இருங்க. உங்க பாரம் என்ன இருக்குதோ அதை அப்படியே போய் இறைவன்கிட்ட சொல்லுங்க, வழி கிடைக்கும். தயவு செஞ்சு ஆறுதல் தேடி மனுஷங்கிட்ட மட்டும் போகாதீங்க நண்பா. பாரம் கூடுமே தவிர குறையாது. ஸோ ஊரை பார்க்காத, உன்னை பார். ஊருக்கு என்ன தெரியும்? உனக்குத்தான் தெரியும் உன் சூழ்நிலையும் வழியும் உன் முடிவுகள் என்னவென்று. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். சிந்தித்து செயலாற்றுங்கள் நண்பா. பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து போங்க நண்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.